அடுத்தவங்களோட நீங்க பேசுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட 2 மடங்கு முக்கியமானது உங்களோட நீங்களே பேசிக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு நீங்களே அறிவுரை சொல்லிக்கிறது. ஒருவேளை அந்த மாதிரி எனக்கு நானே அறிவுரை சொல்லிக்கணும்னா என்ன அறிவுரையெல்லாம் சொல்லுவேன், அதுதான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை பத்தி பேசிட்டு வரேன். புத்தகங்கள்ல இருக்கிற கருத்துக்களை புரியுற வகையில எடுத்து சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு இது மாதிரி காணொளிகள் பிடிக்கும்னா என்ன தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு எனக்கு நானே என்ன அறிவுரையெல்லாம் சொல்லிக்க போறேன்னு பார்க்கலாமா? வெயிட் முதல்ல உங்கள சிலர் என்கிட்ட இப்படி கேள்வி கேட்கலாம். நான் சபரி, உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கணும்னா நீயே பண்ணிக்க வேண்டியதானே, அது எதுக்கு எங்க கூட பகிர்ந்துக்கிற அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கிச்சன் ஆர்கனைசிங் வீடியோஸ், ஹவுஸ் ஆர்கனைசிங் வீடியோஸ் இதெல்லாம் நம்ம எதுக்கு பாக்குறோம்? அவங்க வீட்டை தானே சுத்தம் பண்றாங்க, நீங்க எதுக்கு அதை பார்க்கணும்? காரணம் இருக்குங்க. அதுல இருந்து கூட நமக்கு ஏதாவது டிப்ஸ் கிடைக்கும். அது மாதிரிதான் எனக்கு நானே பண்ணிக்க போற இந்த அறிவுரைகள் உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கலாம். அந்த நம்பிக்கை என் மேல இருந்தா மட்டும் பார்த்தா போதும். இப்ப வாங்க, எனக்கு நானே சொல்லிக்க போற 5 அறிவுரைகளை ஒவ்வொன்னா பார்த்துடலாம். எனக்கு நானே சொல்லிக்கிற முதல் அறிவுரை, சபரி, யூ ஷுட் ஸ்டாப் ஓவர் எக்ஸ்பிளைனிங். தேவைக்கு அதிகமா எதையும் யாருக்கும் விளக்கம் கொடுக்காத. எனக்கு என்னவோ தெரியலங்க, நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறவங்களுக்கு சரியான விளக்கம் கொடுத்தோம்னா, புரியுற மாதிரி விளக்கம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு புரிஞ்சிரும்னு அபார நம்பிக்கை. ஆனா நம்ம மேல ஏற்கனவே கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தானே நம்ம கொடுக்கிற விளக்கத்தின் மேலேயும் நம்பிக்கை வரும். ஒருவேளை அந்த நபர் நம்ம மேல சந்தேகப்படுறவங்களா இருந்தா, நம்ம சொல்ற பதில புரிஞ்சுக்கிற அளவு பக்குவம் இல்லாதவங்களா இருந்தா, நம்ம எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் நம்மள பார்க்க வேடிக்கையா தானே தெரியும். இது என் மண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. குறிப்பா சொல்லணும்னா, என்கிட்ட கேள்வி கேட்கறவங்களுக்கு நான் அதிக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறனோ இல்லையோ, போற போக்குல ஒரு விமர்சனத்தை தட்டி விட்டுட்டு போறவங்களுக்கு அதிகமாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். எடுத்துக்காட்டுக்கு ஒன்னு சொல்றேனே, எனக்கு இந்த வருஷம்லாம் போனை மாத்திர பழக்கம் கிடையாது. தேவைப்பட்டா போன் பயங்கர ஸ்லோவா இருக்குன்னா மட்டும் 5 வருஷத்துக்கு ஒருக்க போனை மாத்துவேன். சில நேரம் சிலர் இப்படி கேட்பாங்க, என்ன சபரி போன் ரொம்ப பழசா இருக்கே, மாத்தக்கூடாதா அப்படின்னு. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்றது இல்ல, ஆமா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனா சப்போஸ் என்னது இது, இந்த போன் இப்படி இருக்கு, இது ரொம்ப பழைய போனோ அப்படின்னு யாராவது கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல ஆரம்பிக்கும் என்னோட விளக்கம் கொடுக்கிற படலம். நான் எதனால போனை மாத்தல, எப்ப மாத்துவேன், மாத்துறதுக்காக எங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், இப்படி ஒரு பெரிய ஹிஸ்டரியே சொல்லுவேன். ஆனா அப்படி சொல்லி எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா நான் பண்ணின எக்ஸ்பிளனேஷன் எனக்கே கேவலமா தெரியுது. அவங்களோட ஒரு முக சுளிப்புக்கு நான் சம்பாதிக்கிறதுல ஆரம்பிச்சு இன்வெஸ்ட் பண்ற பிளான் வரைக்கும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கேன். இது ரொம்ப மோசமான பழக்கம் இல்ல? ஆனா கொஞ்சம் தீவிரமா யோசிச்சு பார்த்தா நான் எல்லாருக்கும்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இல்ல. யார் ஒருத்தர் என் ஈகோவை டச் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறாங்களோ, யார் ஒருத்தர் என் ஈகோவை டச் பண்ற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்கறாங்களோ, இவங்களுக்கு தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருந்திருக்கேன். சோ நெக்ஸ்ட் டைம் நான் கேர்ஃபுல்லா இருக்கணும். என் ஈகோவை டச் பண்ற மாதிரி யாராவது கேள்வி கேட்டா, அதுவும் பொது வெளியில வச்சு என் ஈகோவை டச் பண்ற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தா, சைலன்ஸ், ஸ்மைல், 4 வார்த்தையில பதில். அதாங்க மௌனம், புன்னகை, 4 வார்த்தையில பதில் சொல்றது. இதோட நிறுத்திக்கணும். சப்போஸ் நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கீங்கன்னா இந்த அட்வைஸை நீங்களும் எடுத்துக்கோங்க. இனி அடுத்து 2வது, முதலீட்டுல இன்வெஸ்ட்மெண்ட்ல கேர்ஃபுல்லா இரு சபரி. இந்த உலகம் ரொம்ப வேகமா இயங்கிட்டு இருக்கு. பாருங்களேன், 2010 ஜூன்ல நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். இடையில ஒரு 2 வருஷம் பிரேக், அப்புறம் 1 வருஷம் பிரேக், மொத்தம் 3 வருஷம் பிரேக்கை தாண்டி 12 வருஷம் ஒழுங்கா வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன், சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த 12 வருஷமும் நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் ஒழுங்கா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டா 50-50ன்னு தான் பதில் சொல்லணும். ஏன்னா ஒரு 2 வருஷம் பயங்கர கவனமா இருப்பேன், பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்புறம் ஒரு 1 வருஷம் கேர்லெஸ்ஸா விட்டுருவேன். ஆனா இந்த புத்திசாலிகள்லாம் படிக்கிற ஒரு புத்தகம் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் என்ன சொல்லுது தெரியுமா? எப்பவுமே பணத்தின் மேல கவனமா இருக்கிற ஒருத்தரால தான் ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு. அப்ப நான் என்ன திருத்திக்கணும் தானே? நீங்களே பாருங்க, கடந்த ஜனவரி மாசம் 2025ல தங்கம் 7300 ரூபாய் 7500 ரூபாய்க்கு வித்திருக்கு. இதுவே இந்த ஜனவரி மாசம் 1 கிராம் தங்கத்தோட விலை 14,000. தங்கம் இப்படின்னா வெள்ளியோட விலையேற்றத்தை கேட்கவே தேவையில்ல. ஸ்டாக் மார்க்கெட்டை எந்த ஃபார்முலாலாம் வச்சு கெஸ் பண்ணுவோமோ அந்த ஃபார்முலா எதுவுமே கை கொடுக்கல. இப்படி இருக்கும்போது 2 வருஷம் கவனமா இருப்பேன், அப்புறம் 1 வருஷம் ஓபி அடிப்பேங்கிற கதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஸோ ஃபினான்ஷியலி எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும், முதலீடுகள் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற அறிவுரையை
எனக்கு நானே கொடுத்துப்பேன். சரி, இப்ப மூணாவது, ஒரு குரூப்ல அல்லது பப்ளிக் பிளேஸ்ல யாராவது ஒருத்தர் உன்னை தரம் தாழ்த்தி பேசினா அல்லது மட்டம் தட்டுனா, அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட பேச்ச குறைக்கலாமே ஒழிய, அந்த குறிப்பிட்ட நபரை இக்னோர் பண்ணலாமே ஒழிய, அந்த மொத்த குரூப்பையும் அந்த மொத்த பப்ளிக் கேதரிங்கையும்லாம் இக்னோர் பண்ண கூடாது. இங்க பாருங்களேன், சில நேரம் நம்ம ஒரு குரூப்பா ஃபங்க்ஷன் ஆக வேண்டி இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு உங்க அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டியை சொல்லலாம், உங்க ஆபீஸ்ல இருக்கிற டீமை சொல்லலாம், அல்லது சொந்தக்காரங்க சர்க்கிளை கூட சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு குரூப்பா இருக்கும்போது அதுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரே அளவு மெச்சூரிட்டி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சில பேர் நம்மள வேணும்னே வம்பிழுப்பாங்க, சில பேர் குத்தலா பேசுவாங்க, ஒரு சிலர் நோஸ் கட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? உடனே ரியாக்ட் பண்ணுவோம். அதுவும் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நம்ம கோவத்தை காட்டுவோமோ இல்லையோ, சம்மந்தம் இல்லாத யாராவது ஒரு அப்ராணி கிட்ட கோவத்தை காட்டுவோம். ஆக ஒரு குழப்புனவங்க கூட எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனா ரியாக்ட் பண்ண நம்ம கேட்ட பேரு வாங்கிப்போம். இது தேவையா? தேவையில்ல. அதனால ஒரு குரூப்ல வச்சு தேவையில்லாம ரியாக்ட் பண்ணக்கூடாதுங்கிற அறிவுரைய எனக்கு நானே கொடுத்துக்கிறேன். ஒருத்தர் 2 பேர் பண்ற இன்சல்ட்டுக்காக மொத்த குரூப்பும் வேண்டான்னு போறது, ஆளவிடா சாமி நான் தனியாவே இருந்துக்கிறேன்னு சொல்றது, இது எல்லாமே முட்டாள்தனம். நீங்க இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இயற்கையில சவால்கள் அதிகமாகும் போது, உணவுக்கு பஞ்சம் ஏற்படும் போது, தண்ணிக்கு பஞ்சம் ஏற்படும் போது, இந்த விலங்குகள்ல ஒன்னோட ஒண்ணு அடிச்சுக்குமா. பலம் அதிகமா இருக்கிற மிருகம் பலவீனமான மிருகத்தை அந்த இடத்துல இருந்து அப்படியே தள்ள பாக்குமா. ஒருவேளை அந்த இடத்துல பலவீனமான மிருகம் இந்த பிரச்சனையே நமக்கு வேண்டாம், இங்கிருந்து போயிருவோன்னு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே அதுக்கு கிடைச்ச கொஞ்ச நஞ்ச சாப்பாடு கூட கிடைக்காது, பட்டினி கிடந்து செத்துரும். அதுவே தாக்கு பிடிச்சா இன்னும் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து பஞ்சம் சரியாகிற வரைக்கும் போராடி தன்னையும் தன்னோட இனத்தையும் காப்பாத்திக்கும். ஒரு காலத்துல அடிப்படை தேவைகளுக்காக விலங்குகளுக்குள்ள நடந்த அந்த சண்டை இன்னைக்கு தேவையே இல்லாம எதுக்காக இல்லாமோ மனுஷங்களுக்குள்ள நடக்குது. உங்களை இன்சல்ட் பண்றது, நோஸ் கட் பண்றது, குத்தி காட்டுறது, இது எல்லாமே இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்ல ஒரு பகுதி தான். சில இடங்கள்ல விலகி போகலாம், துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு விலகிக்கிட்டே இருக்கலாம். ஆனா எல்லா இடங்கள்லயும் அதை பண்ண முடியாது. எல்லா இடங்கள்லயும் பண்ணிக்கிட்டே இருந்தா தொடர்ந்து துரத்திக்கிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்போம். எவ்வளவு தூரம் ஓட முடியும் சொல்லுங்க? நான் இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேங்க, முடியல, ஓட முடியல. அதனால எனக்கு நானே அறிவுரை சொல்லிக்கிறேன். சபரி, ஒரு குரூப்ல ஒரு பப்ளிக் கேதரிங்ல யாராவது உன்னை அவமானப்படுத்தினா, உன்னை நோஸ் கட் பண்ணா, இக்னோர் பண்ணா, அந்த குறிப்பிட்ட நபரை புறக்கணிக்கலாமே ஒழிய மொத்தமா அந்த குரூப்பையோ பப்ளிக் கேதரிங்கையோ புறக்கணிக்காத. இனி அடுத்து 4வது, சபரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ பாக்குற வேலைய மட்டமா நினைக்காத. செய்யும் தொழிலே தெய்வம். என்னன்னு தெரியலங்க, நான் எப்போ படிச்சு முடிச்சனோ, எப்போ வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணனோ, அப்போத்துல இருந்து இந்த சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ் மேல எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு. ஆவுன்னா சாஃப்ட்வேர் என்ஜினியர்னு சொல்றாங்க, ஆவுன்னா சாஃப்ட்வேர் என்ஜினியர்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொல்லி எனக்கே என் வேலை மேல வெறுப்பு வந்துருச்சு. ஒருவேளை இது ரொம்ப சாதாரணமான வேலையோ, இந்த வேலைக்கு ஸ்பெஷலைஸ்டான எந்த ஸ்கில்லுமே தேவையில்லையோ அப்படின்னு எல்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு. என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் தைரியமா தான் இருப்பேன். ஆனா வேலையை பத்தி யாராவது பேசிட்டாங்க உடனே எனக்கு குழப்பம் வந்துடும். ஏன்னா கேட்கறவங்க யாரும் என்ன எப்படி இருக்க, எங்க ஒர்க் பண்ற அப்படின்னு கேட்கறது இல்ல. என்ன சாஃப்ட்வேர்லயா வேலை பாக்குற, ரெசெஷன் சொன்னாங்களே, ஊர்ல சந்துக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கிற மாதிரி சந்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி குத்தலான வார்த்தைகளையும் சேர்த்தே கொண்டு வர்றாங்க. அப்புறம் ஒரு வாரத்துக்கு சபரி ஃபுல்லி இன் கன்ஃபியூஷன் தான். ஒருவேளை நம்ம வேற டிகிரி பண்ணிருக்கணுமோ, ஒருவேளை வேற டெக்னாலஜியில வேலை பார்த்துருக்கணுமோ, அல்லது சயின்டிஸ்ட் மாதிரி ஏதாவது ஆகியிருக்கணுமோன்னு கண்ணாபின்னான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். வருஷம் ஆக ஆக என்னோட வேலையை நானே தரக்குறைவா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த நியூ இயர் அன்னைக்கு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க எழுதி போட்டிருந்தாங்க, செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம வணங்குற தெய்வத்தை பழிக்கிறது எவ்வளவு பெரிய பாவமோ, அதை விட பெரிய பாவம் நம்ம செய்யற வேலைய பழிக்கிறது. சொல்ல போனா இந்த வேலை தான் என்ன சம்பாதிக்க வச்சது, இந்த வேலை தான் எனக்கு சாப்பாடு போடுது, இதே வேலை தான் இந்த சொசைட்டில அடித்தட்டுல இருந்த என்ன எவ்வளவோ தூரத்துக்கு உயர்த்துச்சு. இப்படிப்பட்ட வேலைய குறைவா நினைக்க எனக்கு எப்படி மனசு வந்துச்சு? மத்தவங்க தான் சொல்றாங்கன்னா என் அறிவு எங்க போச்சு? இது எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்க எல்லாருக்குமே பொருந்தும். நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், நர்ஸா இருக்கலாம், சானிட்டரி ஒர்க்கரா இருக்கலாம், டிரைவரா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், whoever it is, உங்களுக்கே தெரியாம உங்க வேலையை பத்தி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை உங்க மனசுல பதிய வச்சிருப்பாங்க. ஆனா பாருங்க, விமர்சனம் பண்றவங்க யாரும் நமக்கு சோறு போட போறது இல்ல. விமர்சனம் பண்றவங்க யாரும் நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க போறது இல்ல.
மேபி அவங்களுக்கு நம்ம வேலை புரியல, அல்லது நம்ம இடத்துல இருந்து அவங்க அந்த வேலையை பார்க்கல. தவறான புரிதலால் அவங்க வைக்கிற அந்த விமர்சனம் நம்ம வேலை மேல நமக்கே ஒரு வெறுப்பை தருது பாருங்க. வேதனை. இந்த வருஷம் முடிவு பண்ணிட்டேங்க, நான் செய்யற வேலைய நான் குறைவா நினைக்க மாட்டேன். யோசிச்சு பார்த்தா அவங்க அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம வேலைய நம்ம குறைவா நினைக்கிறதுக்கு காரணம் நம்ம வேலையோட எஸ்டிமேஷன் நமக்கே தெரியாம இருக்கிறது தான். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேனே, உங்க கையில ஒரு வாட்ச் வச்சிருக்கீங்க. அந்த வாட்ச் ஒரு பிராண்டட் வாட்ச். அது 5000 ரூபாய் விலை. உங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். அது 5000 ரூபாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்னா யார் அதை பத்தி குறைவா பேசினாலும் நீங்க அவங்கள கண்டுக்க மாட்டீங்க. ஆனா இதுவே அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியலன்னா சந்தேகம் வரும்ல. அதே மாதிரிதான் நம்ம தொழிலும். நம்ம தொழிலோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு குழப்பம் வராது. நம்ம தொழிலோட மதிப்பு தெரியாம இருக்க போய் தான் நமக்கு குழப்பமே வருது. அதனால நான் என்ன பண்ண போறேன், 3 மாசத்துக்கு ஒருக்க என்ன நானே எவால்வேட் பண்ணிக்க போறேன். நான் சரியான டெக்னாலஜில தான் வேலை பார்க்கறேனா, சரியான சம்பளம் தான் வாங்குறேனா, நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கா, இந்த மாதிரி நான் எந்த தொழிலை செஞ்சாலும் அதை நானே மதிப்பிட்டு பார்க்க போறேன். எதுவா இருந்தாலும் 3 மாசத்துக்கு ஒருக்க அந்த மதிப்பை என் மனசுல பதிய வைக்க போறேன். இனிமே போச்சு, என் தொழிலை பத்தி யாராவது ஏதாவது கமெண்ட் சொன்னாங்கன்னா அந்த மதிப்பு தான் என் கண்ணு முன்னாடி வரணுமே ஒழிய அவங்க சொல்ற கமெண்ட் வரவே கூடாது. நல்லா இருக்கா இந்த பிளான்? சரி, இனி 5ஆவதா நான் எனக்கு பண்ணிக்க போற அறிவுரை, சபரி, டைம் வேஸ்ட் பண்ணாத. உன்னோட நேரத்துக்கான மரியாதைய நீ சரியா கொடு. இதை நான் சொன்னதும் உங்கள ஒரு சிலருக்கு தோணலாம், என்ன சபரி 6 வருஷம் 7 வருஷமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு எங்களுக்கு சொல்வீங்க, நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு. கண்டிப்பா என் டைம் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. 1000க்கு 2000 வேலை இருக்கு. நேரத்தை வீணடிக்கிறதுக்கான ஆப்ஷன் கூட என்கிட்ட கிடையாது. ஆனா நம்ம சில விஷயத்தெல்லாம் ரொம்ப முக்கியமானதுன்னு நினைப்போம். ஆனா உண்மையில அது முக்கியமானதா இருக்காது. சில வேலையெல்லாம் நம்ம சாதாரணமானதுன்னு நினைச்சு வச்சிருப்போம். அந்த வேலை தான் நம்ம வளர்ச்சிக்கான விதையாவே இருக்கும். என்ன நம்ம மரமண்டைக்கு எது முக்கியமானது எது சாதாரணமானதுன்னு புரியறதுக்கு நேரம் எடுத்துருது. ஆனா சமீபத்துல ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு 3 விதமான குறிக்கோள்களை உருவாக்கிக்கணும். அதுல 1 நம்ம ப்ரொஃபஷனல் கோல், தொழில் ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள். 2 ஃபினான்ஷியல் கோல், பொருளாதார ரீதியா நமக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள். 3 பர்சனல் கோல், தனிப்பட்ட முறையில நமக்கு இருக்கக்கூடிய குறிக்கோள். எந்த ஒரு வேலை இந்த 3 குறிக்கோள்களையும் நோக்கி நம்மளை நகர்த்துமோ அது எல்லாமே முக்கியமான வேலை. எந்த ஒரு வேலை இந்த 3ஐயும் நோக்கி நம்மளை நகர்த்தாதோ அது முக்கியமில்லாத வேலை தான். ஆனா பாருங்களேன், இந்த பர்சனல், ப்ரொஃபஷனல், ஃபினான்ஷியல் இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒன்று இருக்கு. அது பேரு பேஷன். சிலருக்கு பாட்டு, சிலருக்கு போட்டோகிராஃபி, சில பேருக்கு எழுதுறது. அந்த பேஷன் இடையில வரும்போது தான் குறிக்கோளை நோக்கி நகர்றதா இல்ல பேஷனை நோக்கி நகர்றதா அப்படின்னு ஒரு பெரிய யுத்தமே நடக்கும் மனசுக்குள்ள. அந்த மாதிரி நேரத்துல ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சொல்ற அந்த பேஷன் நீங்க ஏற்கனவே சொன்ன 3 குறிக்கோள்களோட ஒன்றி போகக்கூடியதா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா விலகி போகக்கூடியதா இருந்தா நீங்க எடுக்கிறது பெரிய ரிஸ்க். அந்த ரிஸ்க் வர்த்தான்னு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நேரங்கிறது மிகப்பெரிய சொத்து. அவ்வளவுதாங்க. இந்த வருஷம் இந்த 5 அறிவுரைகளையும் தான் நான் எனக்கு சொல்லிக்கிறேன். பெரிய பட்டியலெல்லாம் போட்டா என்னால பின்பற்ற முடியாது. ஆனா இந்த 5ஐயும் பின்பற்றுவேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நீங்க யோசிங்க. என்ன மாதிரியே நீங்க என்ன தப்பெல்லாம் பண்றீங்க, இந்த வருஷம் நீங்க உங்களுக்கு என்ன அறிவுரை கொடுத்துக்க விரும்புறீங்க அப்படிங்கறத யோசிச்சு மறக்காம அந்த அறிவுரைகளை என்கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க. இப்போ நான் பகிர்ந்துகிட்ட அறிவுரைகள் உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்தது போல நீங்க சொல்ற அறிவுரை எனக்கும் கூட பயனுள்ளதா இருக்கலாம். சரி, அப்ப இன்னைக்கு இது போதும். அடுத்த வாரம் மறுபடியும் ஒரு நல்ல காணொளியோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.